Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry example 5.8. What's the slope of a line whose inclination is 30? What do you mean by inclination? Inclination சொன்னவங்களா இப்போ ஒரு லைன் இருக்குது. இந்த லைனில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வளைஞ்சிருக்கும். This is called inclination. டீட்டா. இது நீங்கள் டீட்டான்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ டீட்டான வேறு ஒன்றுமே இல்லை, ஆங்கிள் தான். ஆங்கிளில் தான் நம்ம வந்து டீட்டான்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரியில் சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெண்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி டீட்டா இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. டீட்டா என்பது உங்களுக்கு இதுதான் அப்படி படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன், ஸ்லோப்னா இந்த மாதிரி சரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோப். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்படி இருந்தாச்சுன்னா திஸ் இஸ் நாட் ஏ ஸ்லோப், சரிஞ்சு போகாது. இது ஸ்ட்ரைட் லைன். இங்கே வச்சு இப்படி உயர்ந்தோ இல்லை இந்த மாதிரி தாழ்ந்தோ ஏதாவது வந்துச்சுன்னா தான் அதுன்னு சொல்லுவோம்னா ஒரு ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இப்படி இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுறாங்கன்னா 90 டிகிரி. பட் திஸ் இஸ் நாட் வந்து ஸ்லோப். இது ரொம்ப வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. 90 டிகிரி இருக்கக்கூடிய எதுன்னு சொல்லலாம் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நல்லா சரிவு. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஸ்லோப்பு கிடையாது, 0 டிகிரி. இப்படி இருந்தாச்சும் அவங்களுக்கு 0 டிகிரின்னு அர்த்தம். ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஸ்லோப்பு தான் என்ன கேட்டிருக்காங்க, தென் இன்க்ளினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இந்த இன்க்ளினேஷன் ஸ்லோப் இது கூட ரிலேஷன்ஸில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன, எம் = tan θ. ஸோ எம் தான் உங்களுக்கு ஸ்லோப்பு, மறந்துடாதீங்க. எம் ஸ்லோப்பு tan θ. ஸோ tan θ இது கூட நீங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, 9th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெண்ட்ரியில். ஸோ tan θன்னு சொல்ல போனால் உங்களுக்கு வந்து sin θ / cos θ மட்டும் வந்திருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு tan θ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 30 டிகிரி அதான ஸ்லோப்பு. ஸோ எம் தான் கண்டுபிடிக்கிறேன், ஸ்லோப் ஆஃப் லைன். ஸோ எம் you need to find the value of m. ஸோ ஸ்லோப் m = tan அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ளினேஷன் θ. ஸோ tan 30. tan 30 என்னது, ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் in 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 1/√3. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் உங்களுக்கு போக தெரியும். எக்ஸ்ட்ரா சாப்டர் 6th சாப்டர் ஐ ஹோப். ஸோ 6th சாப்டர்னு நினைக்கிறேன். 6th சாப்டரில் உங்களுக்கு வரும் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஸோ இது டேன்ஸோடைய வேல்யூ முக்கியமாக நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களால நீங்கள் வந்து டேனோடைய வேல்யூஸ் நல்லா தரவுலேயே பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் நான் நோட் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், இன்க்ளினேஷன் ஆஃப் லைன் என்னென்னு கொடுத்துறாங்க. ஸோ இதுக்கு வந்து tan 30 வேல்யூ வந்து 1/√3 சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இன்க்ளினேஷன் ஆஃப் லைன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, எம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், √3 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளே தெரியும் tan θ என்பது. ஸோ எந்த வேல்யூ ஆஃப் tan θ = √3, எந்த வேல்யூ ஆஃப் tan θ அந்த √3 இங்கே பாருங்கள், 0, 30, 45, 60, 90. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் tan θக்குள்ளது மட்டும் எழுதுறேன். ஸோ 0 உங்களுக்கு வந்து 0 தான். 30க்கு வந்து உங்களுக்கு 1/√3, 45 1, 60க்கு வந்து √3 அண்ட் 90க்கு வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லைனா அன்டிஃபைன்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லோப் உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. இந்த சாப்டரில் உங்களுக்கு இந்த 90 போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அதை நான் சொன்னேன், அது வந்து உங்களுக்கு ஸ்லோப் வராதுன்னு சொல்லிட்டு. 90 டிகிரி போடும்போது ஸ்லோப் உங்களுக்கு வராது, அது பெர்பெண்டிகுலராக வரும், அது உங்களுக்கு ஸ்லோப் வராதுன்னு சொன்னேன். ஸ்லோப்புன்னு சொன்னாச்சும் இப்படி சரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் ஏ ஸ்லோப். ஸோ θ அன்டிஃபைன்டு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்னது tan θ இந்த √3 இது அதுக்கு நேராக என்ன ஆங்கிள், 60 டிகிரி. ஸோ tan 60 √3. அப்போது θ என்னது 60 டிகிரி, அவ்வளோதான். இதுதான் கண்டுபிடிக்கக்கூடியது. இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம் இந்த வேல்யூஸ். ஸோ m = tan θ. யூ மஸ்ட் நீட் டு மெமரிஸ் த வேல்யூஸ் ஆஃப் tan θ. tan θனோட 5 வேல்யூஸ், இந்த 5 நீங்கள் வந்து தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ படிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சாப்டர்லையும் கூட யூஸ் ஆகும், பல எக்ஸாம்ஸ்லையும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.